இவ்வளவு எதுக்கா இங்க கூட்டிட்டு வந்த? நான் அப்பவே சொல்லல இந்த ஆளை காய போட்டுட்டே சுத்தி வரும்னு. ஏன் இவ கூட பேச மாட்டியா? நீ பேச மாட்டியாடி? உங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வா வா. எங்க அம்மாவோட புடவைய எனக்கு பொண்டாட்டியா வரவதான் கட்டணும். தண்ணி கொடாய் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்த குடும்ப பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது தப்பு. சுப்பிரமணி உன் வேலையை பார்த்துட்டு போ, வீணா அடி வாங்காத. ஒரு வேலை செய்யா ஊக்காளி மறுபடி ஊரை சுத்தி நான் எனக்கு வேலையை செய்யணும். அதுக்குதான் எங்க அப்பா உன்னையே கட்டிட்டு இருந்திருக்காரு. நீ வேலையை செய்யி. இப்படியே பேசிக்கிட்டு சரி. நாளைக்கு ஒருத்தன் வீட்டுக்கு வாக்கப்பட்டு போவல, அப்ப உன் புருஷன் காலை ஒடிப்பேன். எங்க அப்பா உன் காலை ஒடிச்சாரா? இல்ல. எங்க அப்பாவை உன் கைக்குள்ள போட்டு அதே மாதிரி ஏன் புருஷனை என் கைக்குள்ள போட்டுக்கிற எனக்கும் தெரியும். நீ வேலையை பாரு. ஏன் நிக்கிற? வேலையப்பா வேணும்டி. இதுவும் வேணும், எனக்கு இன்னும் வேணும். உன்னை பெற்றதுக்கு பேச மாட்டேன். இல்ல தாயி, மருமக செவனாண்டிய பார்த்தேன். கருதற்கு முடிஞ்ச உடனே நம்ம மங்கா கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதனால நாளைக்கு பரிசம் போட வர சொல்லியிருக்கேன். மங்கா படபடன்னு பேசுவாளே தவிர அவளுக்கு வெள்ளந்தியான மனுஷியா? அவ உண்மையில உசிரியே வச்சிருக்கா. நான் கூட அவன் மேல உசிரியே வச்சிருக்கேன். ஆனா அவ மாமன் சிவனேந்திக்கிட்டே அவளை கட்டி கொடுக்க போறாங்க. கஸ்தூரி, உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே கிடையாது. இதுக்கு நீதான் ஒரு வழி சொல்லணும். யார் யாரு எதுக்காக பொறுப்பெடுத்தாங்களோ அவங்கவுங்க அதுக்காகத்தானே தெரியணும். கஸ்தூரி, ஆத்தான்னு சொல்லிட்டியே, மாட்டேன்னு சொல்லவா முடியும்? அறுவாலை எடுத்தா ரெண்டு பேரையும் தூக்குதா வெட்டி போடுவ நாய்களா? கிணத்துல கழுவி குளத்துல கூப்பிட்டு சும்மாவா சொன்னாங்க? இத பாரு, உன் மாமன் சிவனாண்டிக்கும் உனக்கும் தான் கல்யாணம். அந்த வாத்து செயலை நினைச்சுக்கிட்டு அதுக்கு ஏடாவடம் பண்ணிக்கிட்டு இருந்த என் மானமே போயிடும் நாய. இவனத்தா இவளை வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வைடி நாய. இனிமே இந்த பக்கம் வந்த உன் காலை துண்ட வெட்டி போடலாமா? எனக்கு பயமா இருக்கு. வேணாம் கஸ்தூரி. இந்தா குடிச்சிட்டு ஆரம்பி. என்ன நீ பாட்டு சாராயத்தை குடிக்க சொல்ற? குடிக்கிறது தப்பு. தாய் சொல்ல பத்தாதரா மகனே. என்னது? அதான் ஆத்தான்னு சொல்லிட்டல. எந்த ஆத்தாளாவது மகனை சாராயத்தை குடிக்க சொல்லுவாளா? இது சாராயம் இல்லையா? பச்சை தண்ணி. குடிச்சிட்டு ஆரம்பி. மானம் கழுத்து போகும் தவிர மானம் கட்டு போய் ஊர் சிரிக்க கூடாதுங்க. அடுத்தவனா இருந்தாலும் அவன் மேல ஆசைப்பட்டுட்டான். அவன் தங்க புருஷனா வரணும். ஆமா, என்ன வலி? இல்ல நெஞ்சு வலிங்க. நெஞ்சு வலி தானே? யார்கிட்ட வந்துருக்க? யார்கிட்ட வந்துருக்கேன்னு எமகண்ட வைத்தியர் ஏகாம்பரத்துக்கிட்ட வந்துருச்சுல. எந்த நோய் இருந்தாலும் நொடியில பறந்துருப்பாரு. அது எப்படி வைத்தியரே? நொடி ரகசியா சொல்லக்கூடாது. ஏதோ நீ தெரிஞ்சவன் சொல்லினா. ஒருத்தனுக்கு கண் நோவுன்னா, அதாவது கண் வலின்னா, நான் என்ன செஞ்ச தெரியுமா? கண்ணையே நொண்டி வச்சுட்டேன். இப்ப வலி கிடையாது. ஒருத்தனுக்கு பல்வலின்னா இருக்கிற பல்லையெல்லாம் தட்டி அடிச்சேன். இப்ப பல்வலியே கிடையாது. ஒருத்தனுக்கு கை வலின்னு
என்ன செஞ்சு தெரியுமா? கையே வச்சு இப்ப வலியே கிடையாது. ஆமா, உனக்கு என்ன வலின்னா? எனக்கு வலியே இல்லைங்க. நெஞ்சு வலின்னு சொல்ல, இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. ஒண்ணு இல்ல, நெஞ்ச லேசா பொழந்து அதுக்குள்ள இருக்கிற இருதயத்தை எடுத்துதான் வச்சுதான் நெஞ்சு வலி இருக்காது. நீ இங்க வரமாட்ட, வலி இல்லாம போயிடுவ. இது இன்னும் ஓடிட்டான். எச்சரியா கொண்டு போய் வைங்க. இன்னும் மூடி போறமா? நம்ம பேர காட்ட ஒண்ணு புடிச்சா தூக்க வியாதி ராத்திரில சொல்ல மாட்டாரு, எல்லாரும் போட்டு அடிக்கிறாரு. அதுக்காக உண்டியல் குளிச்சிருக்கோம். இத வச்சுக்கிட்டு அவர் எப்படியா தீர்த்துருங்க. இதெல்லாம் சாதாரண வியாதி தான். அதாவது மூளையில துருப்புக்கு மண்டை ஓட்ட உடச்சி மூளைய வெளியே எடுத்து மண்ணெண்ணையில போட்டு ஒரு அலசி கழுவிட்டு அங்க வச்சு மூடிட்டா தீர்ந்து போகுது. நீங்க போங்க, நான் தீர்த்துறேன். நான் போற முதல் மூளை ஆபரேஷன். மருந்து பாட்டி, எனக்கு தூக்க வியாதியே கிடையாது. தப்பு பண்றவனையும் ஏமாத்துறவனையும் அடிக்கிறதுக்காகத்தான் எனக்கு தூக்க வியாதி வந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ நரசிம்ம அவதாரமே எடுத்துட்டே தம்பி. உள்ள போற ஆளுங்கதான் இந்த நாட்டுக்கு தேவை. இப்படியே தப்பு பண்ணவங்க தூக்க வியாதின்னு சொல்லி அடிச்சுட்டே நானும் உனக்கு வைத்தியம் பார்க்கிறேன். தூக்க வியாதி நீ புறப்படு. என்னப்பா வயிற்று வலிங்க. நீ ஒண்ணு சொல்ற, எனக்கு தெரியும். இங்க வலிக்குமே, இங்க அங்கம்மா அவங்களுக்கு கண்ணு குட்டி செத்த குட்டி. ஏன் தம்பி ஏன் அடிக்கிறேன்? நீதான தூக்க வியாதி வந்த மாதிரி தப்பு பண்றவங்கள அடின்னு. நீ தப்பு பண்ணிட்டியா? எனக்கு பகல்லையே தூக்கம் வந்துருச்சு. இங்க பார், இனிமே எந்த பொம்பளைய கண்டாலும் 2 கையெடுத்து கும்பிடணும். இல்ல ராத்திரில வந்து ஒரு 2 கண்ணையும் நோண்டி மண்ணெண்ணில ஊற போட்டுருவேன். தங்கச்சி, நீ வீட்டுக்கு புறப்படுமா? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏன் அக்கா, கல்யாணம் தான் மொய் எழுதலாம், கருமாதி என்ன காய்ச்சி ஊத்தலாம், காலையில இருந்து என்ன சமாளின்னு சொல்லாம எங்களை எல்லாம் வெறுமாயம் பண்ண வச்சுட்டியாக்கா? கொத்திக்கிட்டு சும்மா இருறா பசுகட்ட பயமானு. கருக்கல்ல கடாப்பல்ல கூட சரியா கழுவாம கழிச்சேட்டிய கழுவி அதை கஞ்சின்னு குடிக்கிற பையன் நீங்கி. கழுவத்தேவன் கடை இட்லிதே வேணும்னு அவன் வாங்கி கொடுக்கல. ஆமா, மத்தியான சோத்துக்கு ஒரு வெள்ளாட்டங்கறி முழுசா வெந்துகிட்டு இருக்கு. பிறகு என்னடா? சரியாக்கா, இதெல்லாம் எதுக்கு? சம்பந்தப்பட்டவ என் பேத்தி, அவகிட்டயே நான் சொல்லல, உன்கிட்ட சொல்லிவிடுவனா? வாய முடுறா வந்தட்டி பயமோனு. பாட்டி, ஏன் பாட்டி எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? உட்காரு சொல்றேன். உன் மாமே உனக்கு பரிசம் போட போறாண்டி. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியாடா என்ன சங்கதிண்டு? ராசா, அந்த தட்டை எடுத்து என்கிட்ட கொடு. இதுக்கு இப்ப என்ன அவசரம் பாட்டி? உனக்கு அவசரம் இல்லடி, உன் மாமனுக்கு அவசரம். திருக்கு பயவுள்ள விவரம் முறையாம பேசுறா. நீ தட்ட கொடு ராசா. இல்ல பாட்டி. என்னாடி? எனக்கு எனக்கு கல்யாணமே வேணாம் பாட்டி. மாமனுக்கு மாமனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கிற பாட்டி. பொங்கலுக்கு பால திறந்து வச்சேன், பாலுங்க வந்துருச்சே, பாலவனோ ஆயிடுச்சே. பூவை வளர்த்து வச்சே, பூமாலை ஆகும்னு
பாட்டி என்கிட்ட எந்த சிரிக்கும் பேச வேண்டாம். மயிலே வளர்த்து வச்ச மகராச கோட்டைக்கின்னு நான் பெற்ற மகராச சிறையிலே மயிலிந்தே பறந்துச்சே. காலம்புற இருந்து பாட்டி அழுதுகிட்டே இருக்கு. ஆத்தாளுக்கு வயசாகி போச்சு. ஒரு பொண்ணு பரிசு தட்ட பதறி போய் நிறுத்துறான்டா, ஒண்ணு அவன் மனசை வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துருக்கணும், இல்ல பரிசம் போட்டு அவனை பிடிக்காம இருந்திருக்கணும். இதுல எது நிசம்? பூவா பிறந்த காயாகணும், பொண்ணா பிறந்த தாயாகணும். நான் காயாகங்களே தாயாகிட்டேன் மாமா. உச்சிக்கிட்ட உரிமை குடும்பம் நடத்துட்டேன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா தாய் செய்ய வேண்டிய கடமை செய்யறவந்தே தாய் மாமன்னு எனக்கு புரிய வச்சு. மாமா, நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். வறுத்து வச்ச நிலக்கடலைய விதைச்சு வைக்க கூடாது கஸ்தூரி. தாலி கட்டி புருஷனா வந்திருக்க வேண்டியவனுக்கு நீ தாயா இருக்கிறப்ப, எனக்கு தாரமா வந்திருக்க வேண்டிய உனக்கு நான் தகப்பனா இருக்க கூடாது. அப்ப பாட்டை எப்படி சமாதானப்படுத்துறது? அது அழுது அழுது தானே அடங்கி போய்